கை கால் இழந்து போச்சு, நடக்க முடியல. ஆனா நாவு மட்டும் நல்லா பேசுறாரு, வாய் மட்டும் நல்லா பேசினாரு. அது அறிந்துதான் நான் என்னோட பாஸ்டர்லாம் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி கை கட்டி மேலே அவர் கையை பிடிச்சி நல்லா கயிறு கட்டி பிடிச்சோன்னேன். பிடிச்சிட்டு நல்லா எழுந்து நின்னாரு. எழுந்து நின்றுட்டாரு அவரு. கட்டில் மேலே உட்காந்துட்டு ரெண்டு கயிறும் பிடிச்சின்னு எழுந்து நின்றுட்டாரு. அப்புறமா சரி ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கொஞ்சம் நட பார்த்தேன். சரி அப்படியே வாங்க, என் கையை பிடிச்சி நடங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போனார். ஒரு கால் எடுத்து வச்சு இப்படி இப்படி நடந்து போனார். இப்படி நடந்து போகும்போது ஆண்டவர் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் சிறைப்படுத்தி கொண்டு போவாங்க பாரு. அவர் வந்து நட ஒரு 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 நீத மாதிரி நடந்து போவார். நொண்டிட்டு நொண்டிட்டு நடந்து போவார். அப்போ அந்த மாதிரி அந்த மனுஷன் நடந்து வந்தார். ஒரு கால் ஊனமா நடந்து வந்தார். அப்போ அந்த மனுஷன் மூலமாக நான் கடவுளை பார்த்தேன், தேவ பிரசன்னத்தை பார்த்தேன். அந்த மனுஷனுக்கு நல்லா சுகத்தை கொடுத்தாரு. ஏன்னா நல்ல சுகத்தை கொடுத்தாரு. நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. டெய்லியும் போவேன். டெய்லியும் போயிட்டு அவருக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன். நல்ல கை கால் மசாஜ் பண்ணுவேன். மசாஜ் பண்ணிட்டு விட்டு வருவேன். அவருக்கு நாளுக்கு நல்லா சுகத்தை கொடுத்தாரு. நல்லா நடக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா நடக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்து போவார். எப்படின்னா இங்கேருந்து அவர் பேங்க்கு போவார். யாரு கூட போக மாட்டார். இங்கேருந்து நடந்து கிராமத்தில் நடந்து இதுக்கு போவார். பேங்க்கு போயிட்டு ஓய பணம் வாங்கிட்டு வருவார். நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது மதியம் டைம் 1 மணி, அப்போ வெயில் 2 மணி, அந்த வெயிலில் நடந்து ஒரு வாலிபன் நடந்து வருகிறது போல் அவர் நடந்து வருவார். ஓய பணம் வாங்கிட்டு, பேங்கில் ஓய பணம் வாங்கிட்டு ஒரு வாலிபன் நடந்து வருகிறது போல் அந்த மாதிரி நடந்து வருவார். அந்த வரை ஆண்டவர் டேரர் சவுண்டு மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். ஏனென்றால் தேவ பிரசன்னம் தேவ பிள்ளைகளோடு வருகிறது, தேவ மனுஷனோடு கூட வருகிறது. அது மாத்திரமல்ல, தேவ சமாதானம், தேவ மகிமை இதெல்லாம் கடந்து வருகிறது. நான் அந்த அற்புதத்தில் இதை நான் உணர்ந்திருக்கிறேன். இன்னும் அற்புதங்களை செய்திருக்கிறார். எப்படி என்றால் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். எப்படி என்றால் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் 1 மணி நேரம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆனால் அந்த மனுஷனை 9 வருஷம் வாழ வைத்தார். இந்த அற்புதங்கள்லாம் பார்த்து இன்னொரு பக்கத்தில் ஒரு அற்புதம் நடந்தது.